ஹாய் ஹலோ எல்லாத்துக்குமே வணக்கம். நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சுக்கு தான் போகிறேன். இது எப்போவுமே நான் வந்து வாடிக்கையாக இந்த சர்ச்சுக்கு தான் வருவேன். இங்கே எல்லாமே ஹாய் ஹலோ எல்லாத்துக்குமே வணக்கம், காலை வணக்கம். நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே வந்து செவ்வாய்க்கிழமை நான் ஒரு சர்ச்சுக்கு போவோம். ஆனால் அங்கே வந்து நம்ம என்ன வேண்டுனாலும் அங்கே நம்ம கிடைக்கும். உண்மையிலே அதை நம்ம நம்பி நம்ம ஜெபம் பண்ணோம்னா உண்மையிலே நமக்கு நல்ல விஷயமாகவே நடக்கும். அந்த கோயிலுக்கு தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். வாங்க அந்த கோயிலை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எப்போவுமே செவ்வாய்க்கிழமை ஆனால் நான் அந்த கோயிலுக்குன்னு தனியாக ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கிடுவேன். அந்த கோயில் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஏன்னா உள்ளே நம்ம காடு பாருங்கள், உள்ளே அவ்வளோ பெரிய காடு, இதுக்குள்ளே தான் நம்ம வரணும். நம்ம வந்தாச்சு. ஒரு ஏசப்பா சர்ச்சுக்குள்ளே தான் வந்தாச்சு. இதுதான் அந்த கோயில். உண்மையிலே இங்கே வந்து நம்ம என்ன வேணாலும் உண்மையிலே கிடைக்கும். இந்த சர்ச்சு தான் பாருங்க. உண்மையிலே இங்கே நம்ம என்ன வேண்டி நம்ம ஜெபம் பண்ணாலுமே இங்கே கிடைக்கும். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த கோயிலில். நான் ஜெபம் பண்ணிவிட்டு நான் வீடியோக்குள்ளே வரேன். பாருங்கள், எங்களுக்கு முன்னாடி வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிருக்காங்க. செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னால் இந்த கோயில் வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் திறப்பாங்க. செவ்வாய்க்கிழமை எல்லாருமே வருவாங்க. சாயங்காலம் காலைல 6 மணிக்கு திறந்தாங்கன்னா ஈவினிங் ஒரு 7 மணி வரையும் இந்த சர்ச்சுக்கு ஆள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து நேர்த்திக்கடன் இப்போ அவங்க ஒருத்தவங்களுக்கு வேணுனது கிடச்சிருதுன்னா இங்கே வந்து கோயிலில் வந்து பொங்க வைப்பாங்க. நிறையா இதெல்லாம் இங்கே வந்து அற்புதம் நடக்கும். உண்மையிலே அந்த ஒரு பவர்ஃபுல்லான சர்ச் இது. இங்கே பாருங்கள், எல்லோரும் சாமி கும்பிட்ருக்காங்க. நானும் பத்தி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, ஒரு தண்ணி கேன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஜெபம் பண்ணிவிட்டு அந்த தண்ணி கேன் வந்து நான் காலைல சாப்பிட மாட்டேன். இந்த கோயிலுக்குன்னு வந்தால் சாப்பிட மாட்டேன். இங்கே வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே நான் அந்த தண்ணியை குடிச்சிட்டு வீட்டில் போய் நான் மறுபடியும் அங்கே போய் பத்தி மெழுகுவர்த்திலாம் வச்சு சாமி கும்பிட்டு தான் நான் சாப்பிடுவேன். நானும் ஜெபம் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வரேன். ஜெபம் பண்ணியாச்சு. வாங்க வீட்டுக்கு போகலாம். நான் இப்படித்தான் போவேன். எப்போவுமே நான் வந்தேன்னா ஒரு செத்த நேரம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருப்பேன். ஏன்னா இன்றைக்கி வந்து மோடமாக இருக்குது. இங்கிட்டும் ரோடு இருக்குது, இந்த சைடும் ரோடு இருக்குது. ஆனால் வந்து உள்ளே வந்து பெரிய ஒரு ரோடு இருக்குது. இது வந்து எப்படி இந்த ரோடு எப்படின்னா, நம்ம பழனி ரயில் நிலையம் இருக்குது இல்லையா, அதோடு சேர்ந்தது தான். பழனி ரயில் நிலையோடு சேர்ந்தது. இது பாருங்களேன், மேலே போட்டிருக்கோம். இதுதான். இந்த இதிலே நம்ம போனோம்னா நம்ம பழனி ஜங்ஷன் வந்துடும். இதில் போய் உள்ள டிக்கெட் எடுத்து போய்க்கலாம். ஆனால் நான் வரணும். நான் எப்போவுமே செவ்வாய்க்கிழமையான இந்த கோயிலுக்கு வந்துடுவேன். இந்த கோயிலுக்கு வந்தோம்னா கொஞ்சம் ஒரு ஆறுதலாக தைரியமாக இருக்கும். அதனால நான் எப்போவுமே இந்த கோயிலுக்கு வந்து நாளை கொஞ்சம் ஒதுக்கிடுவேன். அது மாதிரி இப்போ நான் ஒரு 4 மாதமாக அந்த கோயிலுக்கு நான் வரலை. ஏன் வரலைன்னா, எங்கள் தங்கச்சியோட வீட்டுக்கார் இறந்து போயிட்டார். அதனால் ஒரு 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 அதான் இறந்துமே நான் வந்தேன். யாருமே சொல்லி நான் கேட்கல. அப்படியுமே நான் வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எல்லோரும் என்னை போக வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் போகாமல் இருந்துட்டேன். அப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் போன வாரம் வந்தேன். அப்புறம் இந்த வாரம் தான் வர்றேன். ஆனால் இந்த வாரம் எப்போவுமே செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் ஜெபம் பண்ணிவிட்டு அன்றைக்கி பூராமே உண்மையிலே சூப்பராக இருக்கும். அன்றைக்கி நாள் வந்து உண்மையிலே ஜாலியாகவும் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. மன தைரியமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். நீங்கள் பழனியாக இருந்தால் மறக்காமல் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். உண்மையிலே நல்லாயிருக்கும். நான் வேண்டினது எல்லாமே எனக்கு இந்த செவுத்தியாரப்பா கொடுத்துருக்காரு. உண்மையிலே நான் இந்த கோயிலுக்கு வந்தேன்னா நான் ஒரு மன தைரியமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் கடை ஒன்று இருக்குது. எப்படின்னா எங்கள் ஏரியாக்காரவங்க எல்லாமே வந்து இங்கே தான் ரேஷன் வாங்குவாங்க. இங்கே அந்த ரேஷன் கடையில் வந்து கரும்பு இந்த இதெல்லாம் இறங்கியிருக்கு. ஏன்னா பொங்கலுக்கு வந்து கரும்பு, ஜீனி, சர்க்கரை இதெல்லாம் கொடுப்பாங்கள்ல, அதனால் வந்து கரும்பு இதெல்லாம் இறங்கியிருக்கு. வாங்க காமிக்கிறேன் அப்படியே.
இது பார்த்தீங்கன்னா சுகாதாரம். இப்போ ரயில்வேல வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து இங்கே வந்தால் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்களாம்மா. மாத்திரை இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. மறக்காமல் நீங்கள் பழனி அண்ணன் சிலை வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இறங்கியிருக்கு பாருங்க கரும்பு இதெல்லாமே. ரேஷன் கடைக்கு வர்றவங்க இங்கே தான், அதான் ரேஷன் கடை. அங்கே தான் போய் எல்லாமே மளிகை செலவு, அரிசி பருப்பு இதெல்லாமே அங்கே வாங்குவாங்க. எங்கள் ஏரியாக்காரவங்க எல்லாருமே இங்கே தான் வந்து அரிசி பருப்புலாம் வாங்குவாங்க. நாங்களுமே இங்கிட்டு வந்தோன்னா எங்களுக்கு வந்து இங்கே கிடையாது காடு. எங்களுக்கு வந்து நாங்கள் குடியிருந்தோம் இல்லையா, அங்கே இருக்குது. அது வந்து சூசிய நகர்னு. அது வந்து மெயின் ரோட்லேருந்து அப்படியே நேராக போகணும், அங்கே இருக்குது. இதான் நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். பழனி ரயில் நிலையம் அப்படியே இதுதான் வந்து பழனி ரயில் நிலையம். இதுக்குள்ளே தான் போய் டிக்கெட் எடுத்துங்க ட்ரெயினுக்கு. இப்போ எவ்வளவோ நிறையா இந்த சைடு பூராமே கட்டிட்டாங்க. உண்மையிலே பார்க்கவே சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதுக்குள்ளே இருந்தால் டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த வழியாக தான் வரணும். இங்கிட்டிருந்து நான் போகிற இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே நான் பழனி பஸ் ஸ்டாண்ட் போகிற ரோடு அந்த வழி வந்தாச்சு. பழனி ஜங்ஷன் வந்தாச்சு. இதான் பழனி ஜங்ஷன். இங்கே தான் எல்லாருமே ட்ரெயினுக்கு வந்து நிற்பாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து இப்போ நான் நேராக போகிறேன் பாருங்க. நான் போகிற ரோடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் இந்த வழி. எல்லாருமே வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதான் பாருங்கள், எல்லாருமே வேலை பார்த்துட்ருக்காங்க, ரயில்வே வேலை. மறக்காமல் என்னோடய சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வேலை பார்க்குறாங்க. இங்கே பூராமே ஹிந்திக்காரவங்க தான், நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க பார்க்க முடியாது. அவங்க தான் மேனேஜ்மெண்ட்டாக இருப்பாங்க. மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு எல்லாருமே ஆதரவு கொடுங்க. மறக்காமல் ரோஸ்லின் ஐடியா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. டாட்டா பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.